ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நவராத்திரி 3ஆம் நாள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் நான் செய்ய போகிறேன். நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் வெல்லம் போல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு முந்திரியை பொரித்து எடுத்துப்போம். பச்சரிசி ஒரு அழகு பார்த்திங்கன்னா நல்லா நான் சிலிர்க்க இதை மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி சிறுபருப்பு போடாமல் வெறும் பச்சரிசி வச்சு நான் எப்படி சக்கரை பொங்கல் செய்யலான்ட்டு உங்களுக்கு நான் செய்து காட்டுறேன். நெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 10 முந்திரி போல் போட்டுக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கான ஒரு தினம்னு சொல்லுவாங்க. திருதியை திதி. இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்கான நெய்வேத்தியம். வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க. எந்த செயல் செய்யும் போதும் வாராகி அம்மனை நம்ம வணங்கிட்டு செய்கிறோன்னும் போது நமக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த செயலில் ஒரு வெற்றி கிடைக்கும். அதனால தான் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் சைடில் வச்சுருப்பாங்க. எந்த போருக்கு போகும்போதும் ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை வணங்கிட்டு பூஜை செய்துட்டு தான் போர்களுக்கு செல்வாராம். ஸோ அந்த போர்கள்லேயும் அவருக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ வாராகி அம்மன் நம்ம வணங்கிட்டு செய்கிறோன்னும் போது அந்த செயல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். ஸோ அந்த அம்மனுக்கான தினம் இன்றைக்கி அப்படின்னும் போது நம்ம என்ன மனசில் வேண்டிட்டு இதை மாதிரி சக்கரை பொங்கல் செய்து வச்சு நம்ம வாராகி அம்மனுக்காக ஸ்லோகம் சொல்கிறோமோ அந்த செயல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ முந்திரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் கரைச்சி வச்சுருக்க இந்த வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு ஊற்றுறோன்னும் போது நமக்கு கல்லுலாம் இல்லாமல் இருக்கும். நல்லா நெய்யில் அது மிக்ஸ் ஆகட்டும் அந்த பாகு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அழகாக்கு நல்லா நான் சிலிர்க்க வேக வச்சுருக்கேன். அந்த ரைஸையும் இதில் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நவராத்திரி 9 நாளும் 9 அம்மனோட விசேஷங்களை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாராகி அம்மனுக்குரிய விசேஷ நாளாக நம்ம கொண்டாடுறோம். ஸோ தஞ்சாவூர் போகிறவங்க வாராகி அம்மனை சைடில் வணங்கி அவங்களுக்கு அர்ச்சனை செய்துட்டு அவங்க பணிகளை அவங்கள வியாபாரங்களை துவங்குவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும். வெற்றியோடு நம்ம துவங்கணும் அப்படின்னும்போது அங்கே பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் ரொம்ப விசேஷம்னு பார்த்திங்கன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில். ஸோ அந்த வாராகி அம்மனை நம்ம வணங்குறோன்னும் போது நம்ம செய்கிற தொழிலாகட்டும், நம்ம எழுதுகிற பரீட்சையாகட்டும், எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு சிறந்த முயற்சி நம்ம செய்கிறோன்னும் போது அதுக்கான நல்ல பலனையும் நல்ல வெற்றியும் கொடுக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா வாராகி அம்மன். ஸோ இப்போ சக்கரை பொங்கல் செய்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் செய்தாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை நெய்வேத்தியம் செய்துட்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, ஓம் மகிஷத் வாதாத்வித்மஹே தண்டஹஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். ஸோ இந்த மந்திரத்தை நம்ம இந்த மாதிரி நெய்வேத்தியம் செய்து வச்சு வாராகி அம்மனை வணங்கிட்டு 3 தடவை சொல்கிறோன்னும் போது நமக்கு எல்லா செயல்களும் பார்த்திங்கன்னா நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நான் சொல்கிற இந்த ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னும் போது மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பஞ்சதிரி போட்டு பசு நெய்தனை ஊற்றி குங்குமத்தில் பொட்டிட்டு கோல மஞ்சள் சாணமிட்டு பூமாலை சூடி வைத்து பூஜிப்போம் உன்னை திருமகளே திருமகளே. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக. அலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. மலைமகளே வருக, ஐஸ்வர்யம் தருக. வாசலிலே மாக்கோலம், வீட்டினிலே லக்ஷ்மீகரம். வாசலிலே மாக்கோலம், வீட்டினிலே லக்ஷ்மீகரம். திருவே என் இல்லம் வருவாயே, திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே. பங்கஜலோச்சனி பரம கல்யாணி, பங்கஜலோச்சனி பரம கல்யாணி, பார்வதி தாயம்மை காத்தருள்வாயே, திருவே என் இல்லம் வருவாயே.
திருமாலின் தேவி திருவே என் இல்லம் வருவாயே. 4ஆம் நாள் கொலு. அந்த கொலுவிற்கான விசேஷங்களை அடுத்த ஒரு பதிவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.